வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 2/1/2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 11:44 வரை பூரம், பிறகு உத்திரம். இன்றைய திதி மாலை 4:06 வரை சஷ்டி, பிறகு சப்தமி. இன்றைய யோகம் காலை 11:44 வரை சித்த யோகம், பிறகு அமிர்த யோகம். இன்று சஷ்டி விரதம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 4வது இடமான சிம்மத்திலையும் 5வது இடமான கன்னிராசிலையும் இடம்பெறாரு. இன்னைக்கு ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இருப்பீங்க. மனசுல எதையாவது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சிலருக்கு பண பிரச்சனைகள்ல சில தொந்தரவுகள் இருக்கலாம். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அல்லது நகைகளை அடகு வைக்க நேரிடும். தொல்லை பண்ணுவாங்க கடன் கொடுத்தவங்க. அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. வேலை இடத்துல சின்ன சின்ன தவறுகள் கூட நேரலாம். அதனால உயர் அதிகாரிகளோட கோபத்துக்கு கூட இன்னைக்கு ஆளாகலாம். எதையுமே ஒரு கவனமா செய்யறது நல்லதுங்க. பெண்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் ஏற்படும். நண்பர்களாலையும் உதவிகளும் நன்மைகளும் இருக்கும். தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் செய்யற வேலைகள்ல கவனமா இருக்கிறதும், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களோட முயற்சிகள்ல முழுமையா வெற்றிகளை பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாம எதுக்குமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. வீண் சண்டை சச்சரவுகள்ல தவிர்க்கிறது நல்லது. வீட்டை விட்டு வெளியில போகும்போதும், வீட்டுல கூர்மையான பொருட்கள்ல, நெருப்புல இருந்து அடுக்கலையில வேலை செய்யற பெண்கள் இதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். கரண்ட்ல வேலை செய்யறவங்களும் ரொம்ப கவனமா வேலை செய்யணுங்க. இன்னைக்கு நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும். உங்களோட செல்வ நிலை மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற வகையில பெரிய உயர்வை கொடுக்கும். பணம் வீடு தேடி வரும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும். செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு மெருன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும். பெரியவர்களோட ஆசையும் அன்பும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பம் நல்லா அமைதியா நடக்குங்க. மனசுல ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல் பேச்சு நடந்துக்கிருவாங்க. வீட்லயும் நல்ல குதூகலமான சூழ்நிலைகள் இருக்கும். இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 19. ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடமான சிம்மத்திலையும் 5ஆம் இடமான கன்னிலையும் இடம்பெறுது. அப்ப அரசாங்க தொடர்புகள், அரசாங்க அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. பெரிய அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. பிள்ளைகளோட முன்னேற்றமும் அவங்களோட வளர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லாவே இருக்கும். குடும்பத்துல ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. வாழ்க்கை துணையால யோகமும் நன்மையும் கூட இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு பெருமைப்படும்படியான நிறைய விஷயங்கள் நடக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் நல்ல லாபமாகவே நடக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு திறமையை வெளிப்படுத்தி பாராட்டை பெறுவீங்க. உங்களோட முயற்சிகள் நல்ல வெற்றி அடையும். ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்ல உறுதுணையா இருப்பாங்க. நண்பர்களும் நல்ல ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களை பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும்.
பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களால லாபம் உண்டாகும். இன்னைக்கு இளம் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க இன்று சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் தெரியும். ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த வேலைகள்லாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னைக்கு சுலபமா முடியும். வீட்டுல விருந்தினர் வருகை இருக்கும், அவங்கள உபசரிச்சு மகிழ்வீங்க. சிலர் கடன்களை தீர்த்து நிம்மதி அடைவீங்க. இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகவே இருக்கும். தேவைப்படுற நேரத்துல தேவைப்படும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு ஆடைகள் ஆபரணங்கள் கூட உங்களுக்கு சேரும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பக்கத்து வீட்டாரோட அனுகூலமும் நல்ல அனுசரிப்பும் நல்லாவே இருக்குங்க. இன்னைக்கு செலவு கூட உங்களுக்கு அதிகமா இருக்கும். இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 3வது இடமான சிம்ம ராசியிலையும் 4வது இடமான கன்னி ராசியிலையும் இன்னைக்கு சந்திரன் இடம் பெறாரு. அப்ப உங்களோட சிறப்பான செயல்களால, உங்களோட நல்ல மேன்மையான செயல்களால பெரியவர்களால இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க. உங்களை எதிர்த்தவங்களாம் இன்னைக்கு அமைதியாயிருவாங்க. இருந்த இடமே தெரியாதுங்க. தாயாரோட அன்பு அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சு மன நிறைவடைவாங்க. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு உதவி செய்வாங்க. மனதில் ஒரு இனம் புரியாத நிம்மதி இருக்கும். காரிய வெற்றிகள், எந்த தடைகளும் தாமதங்களும் இல்லாம இன்னைக்கு காரிய வெற்றி உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு செல்வம் புகழெல்லாம் சேரும். நிறைய சேமிப்பு உயரும். உங்களோட சின்ன சின்ன வேலைகள்ல அதிகமான உதிரி வருமானங்களை பெறுவீங்க. தாய்வழி உறவினரால நன்மைகள் நிறையவே நடக்குங்க. மாணவர்களுக்கு சிறந்த கல்வியாளர்களாக போற்றப்படுவீங்க. சிறந்த மாணவன்கிற பெயர் எடுப்பீங்க. உங்களோட தேர்ச்சி விகிதமும் அதிகமா இருக்கும். நீங்க எதிர்பார்த்ததை விட மார்க்கெல்லாம் நல்லா வாங்கி நிறைய நல்லபடியா பாஸ் பண்ணிடுவீங்க. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு நண்பர்களோட உதவியும் அவர்களால பெரிய நன்மையும் நடக்கும். இக்கட்டான சூழ்நிலையில அவங்களோட உதவி பெரிய உதவியா இருக்கும். நல்ல மகிழ்ச்சி அடைவீங்க. நீண்ட நாளா சந்திக்க நினைச்ச நபரை சந்திச்சு மனசு சந்தோஷமா இருப்பீங்க. அவங்களோட பாராட்டையும் பரிசுகளையும் பெறுவீங்க. இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஈசனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு உடல்நிலையில கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். பிள்ளைகள் கூட வாக்குவாதத்துல ஈடுபடாம ஒதுங்கி போறது நல்லது. மன சங்கடங்களை கொடுக்குற மாதிரி அவங்களும் எதிர்த்து பேசக்கூடும். கவனமா இருங்க. விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து செல்றது நல்லதா படுது. பல நல்ல திருப்பங்கள் ஏற்படுற நல்ல நாளா தாங்க இருக்குது. இன்னைக்கு ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு எல்லாத்துலயுமே வெற்றி. எதுலையுமே எந்த முயற்சிகள் செஞ்சாலும் வெற்றி மேல வெற்றி பெறுவீங்க. உங்களை விட்டு விலகியவர்கள்லாம் இன்னைக்கு உங்களை விரும்பி நாடி வந்து உங்களோட சேருவாங்க. எதிரிகள் கூட காணாமல் போயிடுவாங்க. பகைவர்களும் வியக்கிற அளவு உங்களோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா. அதிர்ஷ்ட எண் 5, 8. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் 2வது வீடான சிம்மத்திலையும் 3வது வீடான கன்னிலையும் இன்னைக்கு இடம் பெறாரு. ராசி அதிபதி இன்னைக்கு சிறப்பான நிலையில தான் இருக்குது. அப்ப உங்களோட தொலைபேசி செய்திகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். உங்களோட பேச்சு திறமையால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர் அல்லது சகோதரியால பெரிய நன்மைகள்லாம் இருக்குதுங்க. உடன்பிறப்புகளும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. கவிதை கதைகள் எழுதும் எழுத்தாளர்கள்லாம் இன்னைக்கு நல்ல புகழடைவாங்க. வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, அந்த முயற்சிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு அரசாங்க தொடர்புடைய வேலைகள்லாம் கிடைக்குங்க. பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபமான சூழ்நிலைகள் இருக்குது. வியாபாரம் நல்லா நடக்கும். நிறைய பணவரவு இருக்கும். உடன்பிறப்புகளோட பாசமும் அவங்களோட உதவியும் அதிகமா இருக்கும். அவங்களோட அக்கறை உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். மாணவர்கள் இன்னைக்கு அரசாங்க உதவிகளை பெறுவாங்க. அரசாங்கத்தால சலுகைகள்லாம் கிடைக்கும்.
ஸ்காலர்ஷிப் போன்ற பண விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக முடியும். பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். வம்பு வழக்குகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். போட்டி பொறாமைகள்லாம் விலகும். தடை கற்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி படிக்கற்களாக மாறுங்க. வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுப்பீங்க. வாழ்க்கை ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு செல்லும். இன்று மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. பூச நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களோட பர்சனல் விஷயங்களையோ வீட்டில் நடக்க ஒரு விஷயங்களையோ 3வது நபர்கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. அவங்க அதை பெரிதுபடுத்தி வெளியில் வேற மாதிரி சொல்லி அது பெரிய சிக்கல்களை கொடுக்கலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நல்ல முடிவுகளை எடுத்து இன்னைக்கு பாராட்டுக்களை பெறுவீர்கள். உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக வெற்றி அடையுங்க. இன்று பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனசிற்கு பிடிச்ச மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நல்ல ஒற்றுமையாக நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களோட மனைவி அல்லது கணவரின் அனுசரணையான பேச்சுக்கள் உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்று சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 9. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலையும் 2ஆம் இடமான கன்னியிலும் இருக்கிறார். செல்வ நிலையில உயர்வை பெறுவீங்க. உங்களோட அழகுலையும் பேச்சிலையும் ஒரு வசீகரம் இருக்கும். பேச்சு திறமையால அடுத்தவங்களை கவரக்கூடிய வசீகரம் இன்னைக்கு இருக்குதுங்க. வேலை இடத்துல திறமையா வேலை செஞ்சு கூட செய்யறவங்களோட பாராட்ட பெறுவீங்க. உயர் அதிகாரிகளோட பாராட்டுகளையும் அவங்களோட ஒத்துழைப்பையும் இன்னைக்கு பெறுவீங்க. சக ஊழியருக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க. பணம் பல வழிகள்ல வரும். சிலருக்கு கண்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் உங்களோட யுக்திகளை பயன்படுத்தி சிறப்பா பேசி பெரிய வியாபாரத்தை இன்னைக்கு செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்குங்க. மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவீங்க. ஆசிரியர்களோட ஒற்றுமைகளையும் பாராட்டையும் பெறுவீங்க. சக மாணவர்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க. மக நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு எடுக்கும் முடிவுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பெரியவர்களையோ பெற்றவர்களையோ கலந்து ஆலோசிச்சு எடுக்கிறது நல்லதுங்க. எந்த முடிவு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். எலக்ட்ரிக் துறையில வேலை செய்யறவங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. பண வரவுல எந்த குறையும் இருக்காது. இன்னைக்கு பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பண பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு நீங்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முன் யோசனையில கடுமையான காரியங்களை கூட மிக எளிதா செஞ்சு ஈஸியா செஞ்சு நல்ல சக்சஸ் ஆயிருவீங்க. பெற்றோர் ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களும் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையா இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. இறைவன் அருள் நல்ல நிறைந்த நாளா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இன்று காஃபி நிற உடைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திரன் விரயஸ்தானத்திலையும் உங்கள் ராசியிலையும் இடம்பெறுறது உங்களோட விருப்பப்பட்ட எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றும். உங்களோட எண்ணிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நீங்க என்ன உதவிகள் கேட்டிருந்தாலும் விஐபிகளை சந்திச்சு இல்லை பெரிய மனிதர்களை சந்திச்சு அவங்க கிட்ட உங்களோட காரியங்கள் எதுவோ அதுக்கு நீங்க உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள் இன்னைக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். நல்லபடியா உதவி செய்வாங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு வந்து சேரும். ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்குங்க. ராஜயோகத்துக்கு நிகரான யோகத்தை பெறுவீங்கன்னா பாருங்க. பெண்களுக்கு மூத்த சகோதரர் மூலம் உதவியையும் நன்மையும் பெறுவீங்க. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் அதிக வருமானத்தை பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சிலருக்கு எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்கும் யோகங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. மாணவர்கள்
முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க, எதுலையுமே பின்வாங்க மாட்டாங்க. முயற்சிகள்லாம் வெற்றி அடைஞ்சு பெரிய வெற்றி கொடி நாட்டுவாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு காரிய வெற்றிகளும் பெரிய நன்மைகளும் நடக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லாரும் போற்றும்படியான சூழ்நிலைகள் இருக்கும். நடக்கும் நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடியும். வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது, யாராவது புகழ்ந்து பேசினா ரொம்ப சங்கடப்படுவீங்க. காஃபி நிற உடைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆனந்தத்தை கொடுக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காசி விஸ்வநாதரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நீங்க விரும்பிய நேரத்துல கிடைக்குங்க. என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா இன்னைக்கு வாங்கிடுவீங்க. உங்களை சார்ந்தவர்களும் உங்களோட இருப்பவங்களும் உங்களோட குடும்பத்துக்காரங்களும் உங்களோட சேர்ந்தவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. நல்லவர்களால இன்னைக்கு போற்றப்படுவீங்க. காரிய வெற்றிகள் எல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க. மனசுல இருந்த பாரமே குறையும். தேவையான நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னைக்கு பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, பிங்க். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இன்னைக்கு லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் சந்திரன் இடம்பெறதுனால எவ்வளவு லாபங்கள் இருக்குதோ அதுல பாதி அளவாது இன்னைக்கு செலவாகிற சூழ்நிலைகள் இருக்குது. காலையில நல்ல லாபத்தை கொடுத்த வியாபாரம் பிசினஸ் சாயந்தர நேரத்துல கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்துல கூட சின்ன சின்ன சண்டைகள் சலசலப்புகள் தோன்றக்கூடும். வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது. உங்களை டென்ஷன்ல இருந்தது காப்பாத்தும். பெண்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்கும். சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க. சேமிப்பு கூட கரையலாம். சிலருக்கு மருத்துவ செலவெல்லாம் ஏற்படும். வீண் விரயங்கள் காத்திருக்குதுங்க. மாணவர்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாம சோம்பலா உணர்வீங்க. மந்தமா இருக்கும். சிலர் தனிமையை விரும்புவீங்க. படிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு மூடே இருக்காதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி அடையும். புதிய வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும். உடல் நலமும் நல்லாவே இருக்கும். உங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறும். உணவு சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். இன்று பிங்க் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க காமதேனுவை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உடல்ல கொஞ்சம் தெம்பு குறைவாதான் இருக்கும். அலுப்பும் சலிப்புமா இருக்கும். எதை செய்யறதுக்கும் மூடே இருக்காது. சிலருக்கு சளி தொந்தரவுகள் காய்ச்சல் தொந்தரவுகள் வரலாம். மருத்துவரை அணுகிறது ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவரை போய் பார்க்கறது நல்லதுங்க. இன்று வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்னைக்கு நிறையவே நடக்கும். பகைவரா இருக்கக்கூடியவங்க கூட விலகி போயிடுவாங்க. உங்களை வெறுப்பவர்கள் கூட இன்னைக்கு உங்களோட உதவியை நாடி உங்களை விரும்பி வந்து சேருவாங்க. பணம் பல வழிகள்ல வருங்க. மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 6, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் சந்திரன் இடம்பெறதுனால உங்க தொழிலால எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலால பெரிய லாபங்களை அடைவீங்க. இன்னைக்கு சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கு கூட வியாபாரம் நல்லா நடந்து பெரிய முன்னேற்றம் பெறுவீங்க. ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்குவீங்க. அடுத்தவங்க யாராவது உங்களை புகழ்ந்தா கூட அந்த புகழ்ச்சி உங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப தர்ம சங்கடமா ஃபீல் பண்ணுவீங்க. விவசாய தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நல்ல நாளா இருக்குதுங்க. செய்யும் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குற மாதிரி இருக்கு. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அதுக்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கும். பெண்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் போற மாதிரி சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். சிலருக்கு தெய்வ தரிசனம், கோயில்களுக்கு போய் இஷ்ட தெய்வங்களை வழிபடுறது, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்குது. உங்க வேண்டுதல்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும். பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு பணிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நீங்க ஒரு புகழ்பெற்ற மனிதரா தனித்து தெரிவிங்க. ரொம்ப பெருமையான
நிகழ்வுகள்லாம் நடக்கும். பெற்றவர்களுக்கு பெருமை தேடி கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல மனிதனா நீங்க இன்னைக்கு இருப்பீங்கங்க. விசாக நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க. வழக்குகள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல தகவல்கள் கிடைக்கும். பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பாராட்டு கிடைக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு, அவர்களால நன்மை எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பா இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க இன்று பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன தவறுகள் நேரலாம். அடுத்தவங்க கூட ஒரு பக்குவமா பேசி உங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம். வீண் பிடிவாதத்தால ஒரு வேலையும் நடக்காதுங்க. சிறிய விஷயமும் பெரிதா தெரியலாம், கஷ்டமா கடினமான வேலையா தெரியலாம். இன்னைக்கு சங்கடங்களை கொடுக்குற நிறைய விஷயங்கள் நடக்கும். பொறுமையா இருக்கிறது அவசியங்க. இன்று நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். உடல் நலத்துல ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் விலகும். சண்டை சச்சரவுகள்லாம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும். சண்டை சச்சரவுகள்லாம் இன்னைக்கு நீங்கிரும். பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆகுற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. பண வரவுல ஏற்பட்ட தடைகளும் நீங்கும். காரிய தடைகள்லாம் நீங்கி நல்ல காரியங்கள்ல வெற்றியை கொடுக்குங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்திலையும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திலையும் இன்னைக்கு சந்திரன் இடம் பெறாரு. அப்ப சில பேரு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குதுங்க. அதுலேயும் சில பேர் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வில்லாத உழைப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும். செய்யற தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும். முன் யோசனையால பெரிய சிக்கல்ல இருந்து இன்னைக்கு தப்பிச்சிருவீங்க. மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் இருக்கும். எதையுமே தைரியத்தோட எதிர்கொண்டு இன்னைக்கு அதெல்லாம் சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க. அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பா துருதுருன்னு இருப்பீங்க. மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. பல நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வீங்க. மாணவர்கள் போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெற்று பரிசுகளை பெறுவீங்க. நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து பல நல்ல காரியங்களுக்கு இன்னைக்கு உதவியா இருப்பீங்கங்க. மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். உங்க உற்றார் உறவினர்களின் விசேஷங்கள்ல இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. நல்ல விஷயங்கள் அல்லது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு உங்க வீட்டுல இந்த திருமணத்திற்கான நேரம், அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நடக்குங்க. இன்று மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. அலங்கார பொருட்களோட விற்பனை, அதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோர்ல எல்லாம் இன்னைக்கு விற்பனை அமோகமாக இருக்கும். சொத்துக்கள் சேரும். சிலருக்கு சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு மெருன் நிற ஆடைகள் சிறப்பு கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். தொட்டது தொடங்கும். வேலையில ஏற்பட்ட டென்ஷன்கள்லாம் இன்னைக்கு குறைஞ்சு உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. காஃபி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு இன்று சந்திரன் 8வது இடத்திலும் பாகியஸ்தானமான 9வது இடத்திலும் இடம்பெறுறது உங்களுக்கு சிறப்பான நல்ல காரியம் நடக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கான இன்னைக்கு அந்த நிலைமைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். அந்த அமைப்பு இருக்கு. பெற்றவர்கள் உங்களை நினைச்சு பெருமை அடையக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். அவர்களும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பாங்க. மதிப்பு மரியாதையும் உயரும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம்லாம் இன்னைக்கு இருக்கும். திருமண வயசுல உள்ளவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் இருக்கும். வரன் முடிவாகிறது, பேசி முடிக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பெண்களுக்கு வேலையில் இருந்த டென்ஷன் எல்லாம் போய் சிறப்பாக செஞ்சு நல்ல பெயர் எடுப்பீங்க. வேலையில் முன்னேற்றத்தை பெறுவீங்க. இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாணவர்கள்
சிலர் கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது இந்த பார்ட் டைம் வேலைக்கு எல்லாம் தேர்வு பெறுவார்கள். எதிரிகளே இல்லாத நிலை ஏற்படும். எதிரிகளை வெற்றி பெற்று திறமையாக செயல்படுவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும். குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த பாசத்துக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அவர்களோட அந்த அக்கறை, உங்களை பார்த்துக்கிற அந்த அக்கறை உங்களை நெகிழ வைக்குங்க. சிலர் தீர்த்த யாத்திரை, புனித பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வீங்க. காஃபி நீர ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். நோட்டரி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தியாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் தேடி வரும். இன்று ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சண்முகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா உங்களை சங்கடங்கள்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருப்பீங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிருவீங்க. தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் எல்லாம் சேரும். வருமானம் பல மடங்கு உயரும். இன்று மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 8. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்று 7வது இடத்திலும் மத்தியானத்துக்கு மேல 8வது இடத்திலும் அமர்ந்து சந்திராஷ்டமம் மத்தியானத்துக்கு மேல இருக்கிறதுனால எதுலையுமே அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது நல்லது. முக்கியமான வேலைகள் எல்லாம் காலையிலேயே முடிச்சிருங்க. இன்னைக்கு வீண் அலைச்சல்களும் குழப்பங்களும் இருக்கலாம். தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம பேச்சை குறைச்சு வேலைகள்ல கவனம் செலுத்தினீங்கன்னா மனசு அமைதியா நிம்மதியா வச்சுக்கலாம். தேவையில்லாத பயம் சிலருக்கு தோன்றக்கூடும். சும்மா சிவனேன்னு இருந்தா கூட இன்னைக்கு வம்பு வழக்குகள் தானா வரும். அதனால இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பெண்களுக்கு சாதாரணமா பேசினா கூட அது சண்டையில முடிகிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட தலைவலியை கொடுக்கலாம். அமைதியா தியானத்துல ஈடுபடுங்க. மாணவர்களுக்கு நான் சும்மா தான் இருந்தேன், என்னைய வம்பு தேடி வருது, சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி புலம்புற அளவுக்கு பிரச்சனைகள் உங்களை தேடி வரக்கூடும். அமைதியா நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இன்னைக்கு இருக்காதுங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க சண்முகனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியுங்க. உங்களோட தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். பணம் பைய நிரப்பும். வீட்டில் விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மனசை அமைதியா வச்சுக்கிறது நல்லதுங்க. வேண்டாத விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. இன்று மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை தேவையா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களால மனம் ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சிலர் பேரால நீங்க ஏமாற்றம் அடையலாம். சிறிய ஏமாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு கலங்காம தைரியமா இருக்கிறது நல்லதுங்க. இன்று நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிறிய முயற்சி செஞ்சீங்கன்னா கூட அது பெரிய பலனை கொடுக்குங்க. இன்னைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஏமாற்றமே ஏற்படாது. நல்ல நாளா இருக்குதுங்க. கருப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4, 9. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 6வது இடத்துலையும் கலத்திரஸ்தானம்னு சொல்லப்படுகிற 7வது இடத்துலையும் இருக்கிறாரு. வாழ்க்கை துணையோட சந்தோஷமே உங்களோட சந்தோஷம்னு நினைச்சு ஈகோ பார்க்காம எந்த சண்டை சச்சரவுகள்லையும் ஈடுபடாம அவங்களோட விட்டு கொடுத்து நீங்க குடும்பம் நடத்துற அழகு இன்னைக்கு குடும்பத்திலேயே ஒரு நிறைவை கொடுக்குங்க. அவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். விரும்பிய இடத்துல விரும்பிய உணவுகளை உண்டு சந்தோஷமா இருப்பீங்க. தொழில்கள்லையும் நல்ல லாபங்கள் இருக்கும். பண வரவெல்லாம் சிறப்பா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பெண்களுக்கு எதையும் துணிஞ்சு செஞ்சு நல்ல பெயர் எடுப்பீங்க. பொறுப்பா நடந்துக்கிருவீங்க. குடும்பத்துல அக்கறையா இருப்பீங்க. உடல் நிலையிலையும் நல்ல ஆக்டிவா இருப்பீங்கங்க.
மாணவர்களுக்கு இன்னைக்கு திறமையை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவீங்க. உங்களோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுங்கிற மாதிரி சிறப்பா முன்னேறுவீங்க. சிறந்த மாணவன்னு பேர் எடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியுங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வழக்குகள்ல இருந்த தொய்வுகள்லாம் மாறி இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. சண்டை சச்சரவுகள் கூட இன்னைக்கு சமாதானமாயிரும். எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து போவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவியாகவும் நன்மையாகவும் இருப்பீங்க. இன்னைக்கு சாம்பல் கலந்த கிரே கலர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மாறுபட்ட கருத்துக்களால மனம் குழம்புற மாதிரி இருக்கும். தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. உறவினரால இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்படும். மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். சந்தேகங்கள் தலை தூக்காமல பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பா நடக்குங்க. பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லார்ட்டையும் நல்லவங்கன்னு பேர் எடுப்பீங்க. எல்லாராலையும் புகழப்படுவீங்க. கணவரோட அன்பு கூட உங்களுக்கு நிறையவே இருக்கும். உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். வீட்டில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். நிம்மதியா சந்தோஷமா இருப்பீங்க. இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.